இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Today's Bible verse: Better a poor and wise youth than an old and foolish king who will be admonished no more. Ecclesiastes chapter 4 verse 13. ஆலோசனை சொல்வதற்கும் கேட்பதற்கும் சில தகுதிகளை நாமாகவே ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஒரு பள்ளி முதல்வர் சுவரை பூசின அடுத்த நாளே சுவரில் வசனம் எழுத ஆள் ஒழுங்கு செய்தார். தற்செயலாக கேள்விப்பட்ட மற்றொரு நபர் தனக்கு இருந்த அனுபவத்தை கூறி வேண்டாம் என்றும் 6 மாதம் பொறுத்திருங்கள் என்றும் கூறினார். ஆனால் அவரோ, நான் ஒரு பள்ளி முதல்வர், நான் சாதாரணமான ஆளா, இவர் ஆலோசனை சொல்லி நான் கேட்பதா என்று நினைத்து கொண்டார். பெருமை கண்ணை மறைத்தது. அதன் விளைவு வசனங்கள் எழுதப்பட்டன. ஒரே மாதத்தில் எழுத்துக்களை புது சிமெண்ட் அரித்து விட்டது. இவ்விதம் ஆலோசனை கேளாதவர் சிலர் உலகத்தில் உள்ளனர். இதனால் அவர்கள் நஷ்டமும் அடைந்துள்ளனர். நீங்கள் எப்பொழுதாவது இப்படி நஷ்டம் அடைந்ததுண்டா? கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, வயதை காரணம் காட்டி நல்ல ஆலோசனைகளை நிராகரிப்பது நல்லதல்ல. ராஜாவாக இருக்கலாம், பெருமைக்குரிய பதவியில் இருக்கலாம், வயதானவராக இருக்கலாம். ஆனால் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாவிடில் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. ஆமேன்.